ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் தங்கரதம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ MS வேர்ட் ஷார்ட்கட் கீஸ் பார்ட் 2. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுமா? மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸ் பேராகிராஃப் அலைன்மெண்ட்டுக்கான ஷார்ட்கட்ஸ். இதை ஒரு லைனோ இல்லை ஒரு பேராகிராஃபோ நம்ம அலைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது Ctrl+J. இந்த J அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை. அதாவது ஒரு பேராகிராஃபில் லெஃப்ட் சைடில் உள்ள மார்ஜினோட அளவும் ரைட் சைடில் உள்ள மார்ஜினோட அளவும் ஈவனாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஈவனாக இருக்கும், பட் ரைட் சைடில் அன்ஈவனாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+J கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயுமே உள்ள மார்ஜின்ஸ் ஈவனாக நமக்கு கொடுத்துருது. இதுக்கு தான் Ctrl+J அப்படிங்கிற ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு Ctrl+Q. Ctrl+Q அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் உள்ள மார்ஜினை ஈவனாக ஆக்கிறதுக்காக நம்ம Ctrl+Qவை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஈவனில் தான் இருக்குது, இருந்தாலும் நான் கொடுக்குறேன் Ctrl+Q. எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஒருவேளை நம்ம லெஃப்ட் சைடில் ஈவனாக இல்லாத ஒரு பேராகிராஃபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஈவனாக கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம Ctrl+Rஐ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். Ctrl+Rங்கிறது ரைட் சைடை ஈவனாக ஆக்குறது. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். Ctrl+R கொடுக்கும்போது ரைட் சைடை ஈவனாக கொடுத்துடுச்சு. நமக்கு லெஃப்ட் சைடு நமக்கு அன்ஈவனாக இருக்குது. இப்போ இதை லெஃப்ட் சைடை ஈவனாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி Ctrl+Q கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஈவனாக ஆக்கிடும். ஸோ இதுதான் Ctrl+Q Ctrl+Rஓட யூசேஜ். நடுவில் இருக்கிற அந்த Ctrl+L அப்படிங்கிறதும் லெஃப்ட் சைடை ஈவனாக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான். ஸோ Ctrl+Q Ctrl+L ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் Ctrl+Y Ctrl+Z. இது ரெண்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட்கட்ஸ். Ctrl+Y அப்படிங்கிறது ரீடு த லாஸ்ட் ஆக்ஷன். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணமோ அதை திரும்பவும் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Y நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஃப்ரம்க்கு பக்கத்தில் எம்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு வேர்டை நம்ம டைப் பண்ணுறோம். ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் திரும்பவும் வேணும், திரும்பவும் ஒன் அனதர் அங்கே டைப் ஆகணும் அப்படின்னா Ctrl+Y கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். எந்த இடத்துலலாம் நமக்கு ஒன் அனதர் தேவையோ அங்கேயெல்லாம் நீங்கள் கர்சரை வச்சுட்டு Ctrl+Y கொடுத்தீங்கன்னா அங்கேயெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணமோ அந்த வேர்டு நமக்கு டைப் ஆகி வந்துடும். இதுதான் Ctrl+Y. நெக்ஸ்ட்டு Ctrl+Z. Ctrl+Z அப்படிங்கிறது அன்டு த லாஸ்ட் ஆக்ஷன். அதாவது திரும்ப லாஸ்ட்டாக பண்ண ஒரு செயல் அது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தது Ctrl+Z. நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், ஒன் அனதர் நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம Ctrl+Y கொடுத்து கொண்டு வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கும்போது இந்த Ctrl+Zயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒன் அனதர் போயிடும். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்தது ஒரு ஒன் அனதர் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா Ctrl+Z கொடுத்திங்கன்னா இந்த ஒன் அனதரும் போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒன் அனதர் வர வச்சுருக்கோம். இது நமக்கு தேவையில்லைன்னா Ctrl+Z கொடுத்திங்கன்னா போயிடும். இது மாதிரி நமக்கு லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் Ctrl+Z. நெக்ஸ்ட்டு நம்ம பேராகிராஃப் அலைன்மெண்ட்லேயே நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது என்னென்னா Ctrl+E. ஈங்கிறது சென்ட்ரலைஸ்டு பண்ணுறது. நம்ம எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அது சென்டராக அமைக்கிறதுக்கு நம்ம Ctrl+E அப்படிங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பேராகிராஃபில் ஹெட்டிங்லாம் வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது Ctrl+Eயை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வேர்டை நான் சென்ட்ரல் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+E கொடுக்கும்போது இந்த பேராகிராஃபோட சென்ட்ரலில் இது வந்துடும். ஸோ நம்ம ஒரு ஹெட்டிங் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை சென்டர் பண்ணுறதுக்கு Ctrl+E யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் Ctrl+S. இது ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். எஸ் அப்படிங்கிறது சேவ். எல்லா சேஞ்சஸும் நம்ம ஒர்க் பண்ணுற டாக்குமெண்ட்டில் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கல அப்படின்னா அது சேவ் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உடனே நம்ம என்ன பண்ணிடணும், Ctrl+S கொடுக்கும் போது அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் ஆனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணது எதுவுமே மாறாது, அப்படியே இருக்கும். ஸோ Ctrl+S அப்படிங்கிறது சேவ். நெக்ஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். அடுத்த ஷார்ட்கட் Ctrl+W. Ctrl+W அப்படிங்கிறது க்ளோஸ் த டாக்குமெண்ட். நான் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டோம்.
சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் W கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் சேவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம எத்தனை தடவை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆப்ஷன் இது கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சேவ் கொடுக்கணும். டோன்ட் சேவ் கொடுக்காதீங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிடுது, க்ளோஸ் ஆகிடுது.